Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th maths exercise 3.1ல second subdivision find the nature of solution னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதிக்கலாம். 2y plus z is equal to 3 into minus x plus 1. Second வந்து minus x plus 3y minus z is equal to minus 4. Third one is 3x plus 2y plus z is equal to minus 1 by 2. ஓகேங்களா? இப்போ கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2y plus z is equal to 3x plus 3ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, இங்கே மட்டும் தான் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்படியே இதை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வேரியபிளை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் 3xாக இருக்கிறது ப்ளஸ் 3xாக மாறிடும். நான் அடுத்து ஸ்டாண்டர்ட் அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் xy அண்ட் z மாதிரி. ஓகேவா? 3x plus 2y plus z is equal to 3. இது first equation நம்ம வச்சுக்கிறோம். next என்ன கொடுத்திருக்காங்க? minus x plus 3y minus z is equal to minus 4. ஓகேங்களா? அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு முன்னாடி எனக்கு மைனஸ் இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே எக்ஸ்க்கு முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மைனஸால் நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், minus into minus plus. ஓகேங்களா? அப்போ x minus 3x plus z is equal to 4னு கிடச்சிருக்கு. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x plus 2y plus z is equal to minus 1 by 2. இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்கா? இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத 2வை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். டினாமினேட்டர் அதாவது டிவைடில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 2 into 3x plus 2y plus z is equal to minus 2. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 2s are 4y, 2 1s are 2, z is equal to minus 1. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறேன். எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus 2y plus z is equal to 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 6x plus 4y plus 2z is equal to minus 1. ஓகேங்களா? இப்போது நான் இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 6 கிடைக்கும். அப்போது 6x plus 4y plus 2z is equal to 6. இங்கே என்ன இருக்குது? தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறோம். 6x plus 4y plus 2z is equal to minus 1. இப்போ சப்ராக்ட் பண்ணால் கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்சஸ் பண்ணிடுவோமா? அப்போ எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 0 ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. 0 is equal to 7. இப்படி கான்ட்ரடிக்ஷனாக கிடச்சிச்சுன்னா இதுக்கு பேர் என்னென்னா கான்ட்ரடிக்ஷன். ஓகேங்களா? கான்ட்ரடிக்ஷனாக கிடைக்கிறனால therefore இதை என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்னா இட் ஹேஸ் நோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.